வால்மீகி ராமாயணத்தில் ராமனின் வடிவழகை பேச வந்தவை. ராமன் அழகன். ராமன் என்னும் திருநாமமே அவன் அழகைத்தான் பறைசாற்றும். அவன் அழகுக்கு சூர்ப்பனகையே தோற்றாள். சீதையும் ராமனுமாகச் சேர்ந்தால் இவ்வுலகத்தையே கொள்ளை கொள்ளும் பேரழகு வாய்ந்தவர்கள். சீதாராமர்களை பல க்ஷேத்திரங்களில் அத்தனை அழகோடே தரிசித்துள்ளோம். ஆனால் தற்போது வடுவூரில் இருக்கும் சீதையும் லக்ஷ்மணனையும் கோதண்ட ராமனையும் தரிசித்தால் கொள்ள போகாத நெஞ்சிருக்க முடியாது. அழகான சந்திரனை போன்ற திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலத்தின் வர்ணத்தை பார்த்தால் அதென்ன சிகப்பா, மஞ்சள் கலந்ததா, மின்னல் வெட்டியதா, என்ன வர்ணம்னு சொல்ல முடியாத வர்ணம். தமிழில் தான் கூற வேண்டும். இருந்தாலும் ஆசை மிகுந்தபடியால் கூறுகிறேன். அப்படியே ரோஜாப்பூ போலே ரோசா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா, அதை போல திருமுக மண்டலத்தில் அற்புதமான ஒரு வர்ணம். எத்தனைக்கெத்தனை ராமன் அழகனோ, பட்டாட்டோப்பமான அழகு. ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த தண்ணீர் கடலை போன்று சாந்தமான திருமுக மண்டலத்தோடே சீதைக்குத்தான் இன்னும் எத்தனை அழகு. அவன் அழகு நம்மை கொள்ளும். ஆனால் அவள் அழகு அவனையே கொள்ளை கொண்டதே. அதனால் தானே ராமன் சீதையை பிரிந்து தற்போது தவிக்கிறான். சீதையோடு கூடியிருக்கும் ராமனை, கோதண்ட ராமனை வடுவூரில் தரிசிக்கிறோம். திருமஞ்சன திருக்கோலம் முடிந்து வில், அம்பு ஆகியவற்றை களைந்து வைத்துவிட்டு கையில் தாமரை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இதோ ராமனின் திருக்கையில் ஒரு ரோஜாப்பூ, சீதை லக்ஷ்மணனுடைய திருக்கையில் தாமரைப்பூ. இது வில் பிடித்த கையா, பூ பிடித்த கையா? இது வாழேந்திய தோளா அல்லது தாமரை தண்டேந்திய திருத்தோளா? ஏதென்னு சொல்ல முடியவில்லை. ஓர் புறத்தில் வீரம், மற்றொரு புறத்தில் அழகு, இனிமை. இப்படி இரண்டும் சேர்ந்த கலவைதான் வடுவூரில் இருக்கும் சீதையும் ஸ்ரீராமனும். இதோ அர்ச்சக சுவாமி அலங்கரித்து முடித்து விட்டார். இப்ப தனி அழகு. அலங்காரம் களைந்தால் ஒரு அழகு, அலங்காரம் பண்ணிக்கொண்டால் மற்றொரு அழகு. ஆச்சரியமான திருப்பரியட்டத்தை கூட அவரே பச்சை வர்ணத்து ராமன், நீலமேக சியாமளன். இதோ பச்சை பட்டாடை, சரிகை கரை போட்ட ஆடை, ஆச்சரியமான திருமாலை ஆகிய அனைத்தையும் பகவான் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். கோலனில் கொடிமூக்கும், தாமரை கண்ணும், கனிவாயும், நீலமேனியும், 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன என் ஆழ்வார் பாடியபடிக்கு ராமஹா கமலபத்ராட்சக, தாமரை கண்ணினன், நீண்ட கூரான மூக்கு கொண்டவன், பேசத் துடிக்கும் இதழ்கள் கொண்டவன். அவன் கருணை கண்களால் கட்டாட்சித்து காக்கப்படாதவர்கள்தான் யார்? உலகமே அந்த கருணை வெள்ளத்தில் தானே நனைந்திருக்கிறது. ஒரு திருக்கையில் வளைந்த வில்லை பிடித்திருக்கிறார். இருபுறமும் வளைந்த வில் பல ஊரில் சேவித்திருக்கிறோம். ஆனால் இங்கிருக்கும் வில் நேரான வில். கடைசியில் மட்டும் 2 புறமும் வளைந்துள்ளன. மற்ற ஊரில் அப்படி கொக்கி போட்டா போலே வில் வளைந்திருக்கும். ஆனா இவ்வூரில் அப்படி இல்லை. இதோ வலக்கையில் பிடித்திருக்கும் அர்த்த சந்திர முகத்தோட கூடின ஆச்சரியமான அம்பு. லக்ஷ்மணன் அலங்காரத்தோடு எழுந்துருளி இருக்கும் நேர்த்தி, சீதை அலங்கரித்து கொண்டு எழுந்துருளி இருக்கிறாள். இடது கையில் புஷ்பம் பற்றி வலது கையை தன்னுடைய திருமடி கருகிலே வைத்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். எவ்வளவு நேரம் சேவித்தாலும் ராமனை தரிசிக்கலாம். இவ்விராமனுக்கும் சீதைக்கும் ஊஞ்சல் உற்சவம் உண்டு. சீதை புறப்பாடு கண்டருளி ஊஞ்சல் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறாள். டோலாயாம் டோலாயாம்னு சொல்லுகிறோம் இல்லையோ, டோலோத்சவம், ஊஞ்சல் உற்சவம். முன்னும் பின்னுமாக இருவரும் ஆடுகிறார்கள். அவர்கள் முன்னோக்கி வரும்போது சீதை நம்ம நோக்கி வருகிறாள் அருள் புரிய. பின்னோக்கி போகும்போது உன்னிலிருந்து ரொம்ப உயரத்தில் இருப்பவள் யான் என்று நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறாள். இப்படி ஓரொரு உற்சவமும் இத்திருக்கோயிலில் சிறப்பு வாய்ந்தது. தெப்போத்சவம் நடக்கிறது, பவித்ரோத்சவம் கொண்டாடுகிறார்கள். இதோ இந்த ஆடி ஆவணி மாசத்தின் போது 48 நாட்கள் வெளியிலே எழுந்துருளி திருமஞ்சனம் கண்டருளி வரும் அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகிக்கிறான் எம்பெருமான். இப்படி கோபாலனும் ராமனுமாக
இவரை சேவித்தால் அவரை சேவிக்கவா, அவரை சேவித்தால் இவரை சேவிக்கவா? முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே என் ஆழ்வார் சாதித்தபடிக்கு பேரழகோடே சுந்தர ரூபனாய் லாவண்யத்தோடே சமுதாய சோபையா அல்லது அவயவ சோபையா, தனித்தனி அங்கமங்கமா அழகா அல்லது திருமேனி முழுக்க அழகானா பட்டிமன்றம் நடத்தினாலும் முடிவு கிட்டாது, தோற்றுத்தான் போவோம். இவ்வடுவூரில் ராமனை தரிசித்தோம். அனைவரிடத்திலையும் வேண்டுதல், கண்டிப்பா எல்லாரும் இன்னைக்கே புறப்படலாம். இனிமே சனி ஞாயிறு தானே, விடுமுறை தானே. அதனால இன்னும் புறப்பட்டால் நேர தஞ்சாவூர் மன்னார்குடி பாதையில் இருக்கும் வடுவூர். இப்ப போனா அதுவும் பகல் 10 மணிக்கா போகணும்னால் பெருமான் திருமஞ்சனம் வெளியிலே எழுந்துருளிருப்பார், கிட்டக்க போய் சேவித்துக் கொள்ளலாம். கண்டிப்பா நம்மளே பிரார்த்தித்து திருமஞ்சனம் பண்ணிக்கொள்ளலாம். அவ்வளவு தூரம் பெருமாள் ரொம்ப சுலபராக இங்கு எழுந்துருளி உள்ளார். எல்லாரும் வடுவூருக்கு வந்து சீதாராமர்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். இங்கு எழுந்துருளி இருக்கும் ஆழ்வாராச்சாரியர்களை தரிசிக்க வேண்டும். கண் நிறைய அவர் இருக்கிற பெரிய திருமேனிக்கு நம்ம மனசெல்லாம் போராது, ஆழ்வார் மனசு முழுக்க இருந்தா தான் அவருடைய திருமேனி பிடிக்கும். இருந்தாலும் நம்ம மனசுலயும் இருக்க மாட்டாரா? அவர் திருவடி மட்டுமானும் இருக்காதா, திருமுகம் மட்டுமானும் இருக்காதா? அந்த ஆசையில அனைவரும் வந்து, குழந்தைகளோட வந்து, பெரியவர்கள் மட்டுமல்ல, இந்த விக்கிரகத்தை சேவித்தால் மயங்காத குழந்தை இருக்க முடியாது. ஏன், வயசான ஆண்களே கூட ஒரு தடவை கெட்டிய இந்த பெருமாளை அணைச்சிண்டா தேவலையே, அப்படி நமக்கே ஒரு பொறாமையா இருக்கும். இங்க இருக்கிறவா கைங்கரியம் கிட்டக்க பண்றதை பார்த்து, அர்ச்சக சுவாமி தொட்டு தொட்டு பண்றதை பார்த்தா நமக்கு கூட வாய்ப்பு இல்லையானா மனசளவுல அத்தனை பேரும் அணைத்துக் கொள்ளலாம். பெருமான் அனைவருக்கும் பொதுதானே. ஆக இங்கு வந்து தரிசனம் பெற்று அருள் பெற வேண்டும் அனைவரிடத்திலையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்து அரண்ய காண்டத்தில் ராமன் கோபப்பட போகிறான். சீதையை காணோம், எப்போது கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள்? பகவானை சேவித்துக் கொண்டிருந்தாலே தோள் கண்டார் தோளைய கண்டார், தொடுகடற் கமலமன்ன தாழ் கண்டார் தாளைய கண்டார், தடக்கை கண்டாரு மதுவே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவின் முடியக் கண்டார், ஊழ் கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் என்னும் மையோ மரதகமோ மழமுகிலோ அலகடலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்னும் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் என்று பாடும்படிக்கு ராமச்சந்திரனின் திருக்கோலம். ஆனால் இந்த பேரழகெல்லாம் அருகில் அவள் இருந்தால் தானே, அவள் இல்லாமல் போனால் அப்ப தவிக்கும் தவிப்பைத்தான் அரண்ய காண்டத்தில் பார்க்க போகிறோம். சேர்ந்திருக்கும் அழகையும் இனிமையும் வடுவூரில் கண்டோம், பிரிந்தால் படும் பாட்டை ஆரண்யத்தில் காணப்போகிறோம். அரண்ய காண்டத்தில் இப்போது 63வது சர்க்கத்தில் உள்ளோம். கோதாவரீயம் சரிதாம் வரிஷ்டா பிரியா பிரியாயா மம நித்திய காலம் அப்பெத்திர கச்சேதி சிந்தையாமி நைகாகினி யாதிகி சா கதாச்சித். இந்த கோதாவரி ஏதோ திசை நோக்கி போகிறாளே, எந்த திசையில் அவள் சென்றிருப்பாள்? கோதாவரிக்கு சீதை சென்ற திசை தெரியாதா? சொல்லி இருக்க வேணும். சீதை ஆகாய மார்க்கத்தில் தூக்கி செல்லப்பட்ட போது கைகூப்பி கோதாவரி தாயிடத்தே பிரார்த்தித்தாள், என்னை ராவணன் தூக்கி போகிறான்னு தாயே, ராமன் தேடி வந்தால் சொல். சொல்லி இருக்க வேண்டாமா? கோதாவரி சீதா கைங்கரியத்தை இழக்கலாமா? ஆனா ராவணனிடத்தில் இருந்த பயத்தாலே இழந்து போனாள். இந்த பயம் யமுனை ஆற்றுக்கு இல்லை. கம்சனுடைய அரண்மனைக்கு பின்னாடியே ஓடினாலும் வசுதேவர் கண்ணனை தலையில் தூக்கி கொண்டு அன்றிரவே புறப்பட்டாரே, பிறந்த நாளன்றே கோகுலத்தில் கொண்டு போய் விடப்போனார். அன்னைக்கு அவருடைய முழந்தாள் அளவு யமுனை வற்றி கைங்கரியம் புரிந்தது. அப்ப யமுனைக்கு துளி கூட கம்ச பயம் இல்லை. ஆனா தொலைதூரத்தில் இருந்தாலும் கோதாவரி ராவணனை கண்டு பயந்தாள், ராம கைங்கரியத்தை இழந்தே போனாள். கோதாவரி பதில் பேசவில்லை. பத்மானனா பத்மபலாச நேத்ரா பத்மானிவானேதும் அபிப்பிரியாதா ததப்பயுக்தம் நகிசா கதாச்சித் மயா வினா கச்சதி பங்கஜானி இதீவதம் சோகவிதேய தேகன் ராமம் விசம்யம் விலபந்தமேவ. ராமன் மயக்கமானான், தன் நினைவிழைந்தான். தான் ஆர் என்பதை மறந்து போய் அந்த தாமரை கொடி போன்றவள், தாமரையை கையில் பிடித்தவள், தாமரை இடிப்பிடமாக கொண்டவள், தாமரை போன்ற திருவடி உடையவள், அவளை பிரிந்து தாமரகளத்தனும் அழுகின்றனவே. சீதை இந்த தாமரைக்கு ஏங்கி வரமாட்டாயா? குமுத மலர்கள் எல்லாம் கண்ணீர் சொரினவே வரமாட்டாயா? மான் குட்டிகள் எல்லாம் ஆட மறுக்கவில்லை, குயில் கூவவில்லை, உன்னை விட்டு அன்னப்பறவைகள் எல்லாம் தவிக்கின்றன. சீதை இவைகளுக்காக வரக்கூடாதா? எனக்காக வராவிட்டாலும் அவர்களுக்காக வரலாமே என்று ஏதும் பேசத் தோன்றாமல்
மயக்கமாகச் சரிய ராமனை தேற்றினான் இலக்குவன். நல்லது கூறல் உற்றான். சோகம் விசிருஜ்யாத்ய திருதிம் பஜஸ்வ சோத்சோஹதா சாஸ்து விமார்கணேஸ்யாக உற்சாகவந்தஹி நரானலோகே சீதந்தி கர்மஸ்வதி துக்கரேஷு. ராமா, உனக்கு இது ஏற்காது. நீ யார் என்பதை ஒரு நிமிஷம் யோசித்தாயா? நீ கலங்கினால் உலகம் தாங்குமா? நல்ல மனிதன், தீரன், சோகப்படமாட்டான், மனம் தளரமாட்டான், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பான். அதை புரிந்து கொள்றாமா? சோகம் விசிருஜ்ய ஆத்ய, இன்றே உன்னுடைய சோகத்தை விடு. திருத்திம் பஜஸ்வ, தைரியத்தை வரவழைத்துக் கொள். ராமனுக்கு இல்லாத தைரியமா? நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சிருவோம், ஓஹோ ராமன் இப்படிதான் அழுது படைப்பார் போல் இருக்கு, எதுக்கெடுத்தாலும் பதட்டப்படவார் போல் இருக்கு. அல்ல, பதட்டமே இல்லாதவன், மனச்சோர்வு இல்லாதவன், பார்த்தாலே மன உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவன், அவன் இப்படி பதறுகிறான் என்னால் அப்ப இழந்த பொருளின் மேன்மை என்ன, அதன் மதிப்பென்னங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ராமனுக்கு பதட்டம். உற்சாகவந்தோகினரானலோகே சீதந்தி. எந்தெந்த மனிதனுக்கு உற்சாகம் குறையாம இருக்கோ அவனுக்கு தான் இவ்வுலகத்தில் வாழ்க்கை. உற்சாகம் குறைஞ்சு போச்சு, மனத்தளவு ஏற்பட்டால் உலகத்திற்கு வாழ முடியாது. அப்ப முன்னேற்றத்துக்கு ஈடுபாடு, உற்சாகம், மனத்தில் பலம், இவைதான் வேணும். மனச்சோர்வு ஏற்பட்டு போச்சால் எதையுமே நாம் சாதிக்க முடியாது. இதீவ சௌமித்ரிமுதக்ர பௌருஷம் புவந்தமார்த்தம் ரகுவம்ச சத்தமஹ ந சிந்தயாமாச திருதிம் விமுக்தவான் புனச்ச துக்கம் மகதப்யுபாகமது. இவ்வளவு லக்ஷ்மணன் கூறினாலும் ராமனுக்கு சுலபத்தில் தைரியம் வரவில்லை. மறுபடியும் மறுபடியும் தாழ்ந்து சாய்கிறான். பேச முடியவில்லை. கண்களிலிருந்து நீர் உகுத்து கைகால்கள் நடுங்கி உடம்பு உலர்ந்து போய் ராமனாய்வன் என்று நினைக்கிற அளவுக்கு தளர்ந்தான். அடுத்தது 64வது சர்க்கம். இந்த தளர்ச்சி ராமனிடத்தில் பெருங்கோபத்தை ஏற்படுத்தியது. ஏ லக்ஷ்மணா, இந்த தேவர்களோ மற்றுமுண்டான அரக்கர்களோ யாரோ எவன் தூக்கி போனானோ தெரியாது, ஆனால் அவன் தப்பானவனிடத்திலே அபச்சாரப்பட்டிருக்கிறான். நான் ஏதோ காட்டில் திரிகிறேன், கருணையே உருவானவன் அப்படிங்கிறதுக்காக என் கருணையை தப்பாக புரிந்து கொண்டு என்னை கையாலாகாதவன் நினைத்து விட்டார்கள் போலும். நான் இனி கருணையோடு இருக்க போவதில்லை. ராமன் கருணாராமன் பேர் வேண்டாம், நமத்தான் தயைக்கு இருப்பிடம் வேண்டாம். ராமன் கோபத்தின் இருப்பிடம் பெயர் பெறுகிறேன். அந்த கோபத்தை காட்டினால் தான் மக்கள் பணிவார்கள் போலும். நல்லவனாக இருந்து எதையும் சாதிக்கவில்லை லக்ஷ்மணா. நன்மையை துறக்கப் போகிறேன். கருணையை விட்டேன், கோபத்தை பிடித்தேன். இனி இந்த கோபத்தையும் வீரத்தையும் ஊர் பார்க்கட்டும். லக்ஷ்மணன் பயந்தே போனான். ராமனுக்கு கோபம் வந்தால் யார் தாங்குவார்கள்? அவன் வில்லாலே குழந்தைகளை தட்டி சமாதானப்படுத்துறாப்புலதான் அடிப்பார். ராமன் வில்லால் அடித்தால் கூட பார்த்து பார்த்து வலிக்காமல், யாரிடத்திலும் யாரையும் கொல்லாமல், அவனிடத்தில் இருக்கிற தீமையை மட்டும் கொல்லுவார், அவனை கொல்ல மாட்டார். இதுதான் ராமனுக்கே இருக்கிற தன்மை. ஆனா அந்த ராமனுக்கு கோபம் வந்து விட்டால் ஒரு வில், ஓர் அம்பு, உலகமே அழிந்து போகும். ராமனின் கோபத்தை தணிக்க வேண்டும். இது லக்ஷ்மணனுக்கு எண்ணம். முதலில் ராமன் கூறுகிறார், சதீனோ தீனயாவாச்சா லக்ஷ்மணம் வாக்கியம் அப்ரவீத் சீக்கிரம் லக்ஷ்மண ஜானீஹி கத்வா கோதாவரீம் நதீன். கோதாவரிக்கு போய் தேடி பார்த்து வந்தான். ஆனால் அவ்விடத்தில் சீதையை காணவில்லை. ஓ, சீதை அங்கேயும் இல்லை. இனி நான் போய் தேடி பார்த்து வருகிறேன். தான் போய் பார்த்து வந்தான், அங்கேயும் இல்லை. நதி பதிலும் பேசவில்லை. தியாத்வா பயாத்து வைதேகீம் சா நதி ந சசம்சஹ. ராவணனிடத்தில் இருந்த பயத்தால் அந்த நதி வாய் திறந்து பேசவில்லை. ராமன் கூறுகிறான், ஏஷா கோதாவரி சௌமிய கிஞ்சின்ன பிரதிபாஷதே கிந்து லக்ஷ்மண வக்ஷ்யாமி சமேத்திய ஜனகம் வச்சக. நான் திரும்ப போய் ஜனகருக்கு என்ன பதில் கூறுவேன்? ராமா, உன்னை நம்பி பெண் கொடுத்தேன், ஓர் மனைவி, காக்க உனக்கு தெரியவில்லையா? இப்படியா இழப்பாய்? என்னை என் மாமனார் கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? இனி இந்த குணத்தை வைத்துக்கொண்டு ஒரு லாபமும் இல்லை. குணத்தை துறந்தேன். இதோ பார், தேடிக்கொண்டே வந்தபோது சீதையினுடைய ஆங்காங்கு சிதறி இருக்கிற பூக்கள், ராவணனுடைய கவச்சம், சீதையினுடைய வாசனை, அவள் கையில் பிடிந்திருந்த பூக்கள், யாரோ ஒரு தேரோட்டி சாய்ந்து கிடக்கிறான், தேரின் சக்கரங்கள் உடைந்து கிடக்கின்றன. என்ன நடந்திருக்கிறது லக்ஷ்மணா? யாரோ 2 அரக்கர்கள் சீதை நிமித்தமாக சண்டையிட்டு இருக்கிறார்கள். அவர்கள்தான் தூக்கி போயிருக்க வேண்டும். எங்கே எங்கே என்று பரபரத்து ராமன் தேடினான். அங்கும் சீதை கிட்டவில்லை. இனி ஏதோ ஒன்று ராமனுக்கு புரிகிறது. ஆரோ சீதையை தூக்கி போயிருக்கிறார்கள். இனி அதைத்தான் நாம் தேடி பிடிக்க வேண்டும். வந்தது கோபம். அந்த கோபத்தோடு ராமன் பேச போகிறான். ஆனால் நாம் இப்போது
அழகிய பால்வடியும் சௌமியமான முகத்தோட இருக்கும் வடுவூர் ஸ்ரீராமனையும் சீதையும் லக்ஷ்மணையும் சேவித்து கொண்டு ஒரு நாளும் பிரிய மனமில்லை. நீங்கள் வந்தாலும் இங்கிருந்து புறப்பட்டு போக மனம் இருக்காது. அப்படிப்பட்ட ராமனிடத்தை விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்.